வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக தமிழகத்தோட முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ வரைக்கும் 16 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை போட்டிருக்கோம். இப்போது 17வது முதலமைச்சரை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் 16 முதலமைச்சர்களோட வாழ்க்கை வரலாறை பார்க்கலனா இந்த 17வது முதலமைச்சர் வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா விஎன் ஜானகி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். தமிழக அரசியல் மற்றும் திரையுலக வரலாற்றில் எம்ஜிஆர் என்ற ஒரு பெயர் சகாப்தம்னா அந்த சகாப்தத்தின் நிழலாகவும் அவருக்கு பின் தமிழகத்தை வழிநடத்திய முதல் பெண்மணியாகவும் திகழ்ந்தவர் விஎன் ஜானகி அம்மா அவர்கள். இந்திய வரலாற்றிலேயே ஒரு நடிகையாக இருந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த முதல் நபர் இவங்க தான். ஆனால் இந்த உயரத்தை அவர் சாதாரணமாக எட்டிவிடவில்லை. அதுக்கு பின்னாடி கண்ணீரும் தியாகமும் பல போராட்டங்களும் ஒளிஞ்சிருக்கு. வாங்க வைக்கம் நாராயணி ஜானகி என்கிற ஜானகி ராமச்சந்திரனின் முழு வாழ்க்கை வரலாறை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஎன் ஜானகி அவர்கள் 1923 வருஷம் நவம்பர் மாதம் 30 கேரளாவில் வைக்கத்தில் பிறந்தாங்க. இவங்களோட அப்பா ராஜகோபால ஐயர் புகழ்பெற்ற கர்நாடக இசை மேதை பாபநாசம் சிவன் அவர்களின் சகோதரர். ஜானகிக்கு மணி, நாராயணன் என்ற 2 தம்பிகள் இருக்காங்க. ஆரம்பத்தில் வசதியாக இருந்த குடும்பம் எதிர்பாராத விதமாக சொத்துக்களை இழந்து வறுமையின் பிடியில் சிக்கிச்சு. வாழ்வாதாரம் தேடி 1936 வருஷத்தில் ஜானகி தன்னோட 12வது வயசில் கும்பகோணத்துக்கு குடிபெயர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய சிறுமலர் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாங்க. அங்கே அவருக்கு ஆசிரியராக இருந்த ராஜகோபால் ஐயரும் ஜானகியின் தாயார் நாராயணி அம்மாளும் ஏற்பட்ட பழக்கம் அவங்கள சென்னைக்கு அழைத்து சென்றது. இந்த இடப்பெயர்வு தான் ஜானகியின் சினிமா கனவுக்கு முதல் புள்ளியாக அமையுது. 1937 வருஷம் சென்னைக்கு வந்த ஜானகிக்கு சினிமாவில் நடிக்க ஆசை ஏற்படுது. ஆனால் தாயார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கடைசியில் ராஜகோபால ஐயர் ஊக்கத்தால் இன்பசாகரம் என்ற படத்தில் வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் விதி விளையாடியது. படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அந்த படத்தின் நெகட்டிவ் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின. முயற்சியை கைவிடாத இவங்க 1939 வருஷம் மன்மத விஜயம் படத்தின் மூலம் திரையில் அறிமுகமாகறாங்க. 1948 வருஷத்தில் ரிலீஸ் ஆன சந்திரலேகா படத்தின் ஜிப்சி நடனம் அவரை பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக்குச்சு. பங்கஜவள்ளி, வேலைக்காரி போன்ற படங்களில் கதாநாயகியாக நடித்தாலுமே 1948 வருஷத்தில் வெளியான ராஜமுக்தி திரைப்படம் அவர் வாழ்க்கையில் திசையை மாற்றுச்சு. ராஜமுக்தி படத்தில் ஜானகி கதாநாயகியாக நடிக்க எம்ஜிஆர் 2வது கதாநாயகனாக நடித்தாங்க. எம்ஜிஆரின் முதல் மனைவி பார்கவியின் சாயல் ஜானகியிடம் இருந்ததால் முதல் பார்வையிலேயே எம்ஜிஆருக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அடுத்து வந்த மருதநாட்டு இளவரசி படம் இவர்களின் காதலை ஆழமாக்கியது. அந்த சமயத்தில் ஜானகி ஏற்கனவே திருமணமானவங்க. அவங்களுக்கு அப்பு என்கிற சுரேந்திரன் என்ற மகனும் இருந்தாங்க. ஆனால் 2 பேருக்கும் இடையே இருந்த புரிதல் காதலாக மாறுது. ஒரு நள்ளிரவில் ஏற்பட்ட பிரச்சனையால் தன் மகனுடன் வீட்டை விட்டு வெளியேறி லாய்ட் சாலையில் இருந்த எம்ஜிஆரின் வீட்டில் அடைக்கலம் புகுறாங்க ஜானகி. கேரளா கோவிலில் எளிமையாக மாலை மாற்றிக்கொண்ட இவர்களின் வாழ்க்கை பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் தொடங்குச்சு. சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த போதே எம்ஜிஆருக்காக தனது திரைவாழ்வை தியாகம் செய்துவிட்டு விலகினாங்க ஜானகி அவர்கள். எம்ஜிஆர் அவர்களின் அண்ணன் சக்கரபாணி மற்றும் குடும்பத்தினர் ஆரம்பத்தில் ஜானகியை ஏற்றுக்கல. ஆனால் எம்ஜிஆர் அவர்களோட 2வது மனைவி சதானந்தவதி உடல்நலம் குன்றியிருந்த போது அவருக்கு ஒரு தாயாக இருந்து பணிவிடை செஞ்சவங்க ஜானகி. 1962 வருஷம் சதானந்தவதி மறைவுக்கு அப்புறமா ஜானகி எம்ஜிஆர் திருமணம் சட்டப்படி பதிவானுச்சு. அதுக்கு அப்புறமா ராமாவரம் தோட்டத்தில் குடியேறினாங்க. எம்ஜிஆருக்கு சமைப்பதிலிருந்து அவருக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து செஞ்சவங்க ஜானகி. குறிப்பாக எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்கா சென்றபோது ஒரு செவிலியராகவே மாறி அவரை மீட்டு கொண்டு வந்தாங்க. 1987 வருஷம் டிசம்பர் மாதம் 24 எம்ஜிஆர் காலமானார். அதிமுக கட்சி 2ஆக உடைஞ்சது. வீரப்பன் தலைமையிலான அணி ஜானகி அம்மாவை அரசியலுக்கு வரும்படி வற்புறுத்தியது. 1988 வருஷம் ஜனவரி 7 தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சராக ஜானகி அம்மா பதவியேற்றாங்க. அவரது 23 கால ஆட்சியில் சட்டமன்றத்தில் நடந்த கலவரங்கள் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள். மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் அவரது ஆட்சி மத்திய அரசால் கலைக்கப்பட்டது.
1989வது வருஷம் தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டாங்க. ஆனால் அங்கு தோல்வியை மட்டுமே தழுவினாங்க. கட்சி பிளவுபட்டால் எம்ஜிஆரின் நாமம் அழிந்துவிடும் என்பதை உணர்ந்த ஜானகி அம்மா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்கிறாங்க. எனக்கு பதவி தேவையில்லை, கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி அரசியலில் இருந்து முற்றிலும் விலகுறாங்க. ஆனால் ஆதரவாளர்களை ஜெயலலிதா தலைமையிலான அணியுடன் இணைய செய்கிறாங்க. தனது இறுதி நாட்களில் ராமாவரம் தோட்டத்தில் அமைதியாக வாழ்கிறாங்க. எம்ஜிஆர் தொடங்கிய காது கேளாதோர் பள்ளியை தனது சொந்த குழந்தைகளைப் போல பராமரிக்கிறாங்க. 1996வது வருஷம் மே மாதம் 19ஆம் தேதி தனது 73வது வயசுல காலமாகிறாங்க ஜானகி அம்மா. VN ஜானகி அம்மா வெறும் ஒரு முதலமைச்சர் மட்டும் அல்ல, அவர் ஒரு சிறந்த கலைஞி, ஒரு அர்ப்பணிப்புள்ள மனைவி, எல்லாவற்றிற்கும் மேலாக பதவியை விட பொதுநலம் முக்கியம் என்று நினைத்த ஒரு தியாகத்தாய். அவரது வரலாறு நமக்கு தரும் பாடம் என்னன்னா, அன்பும் தியாகமும் எந்த அதிகாரத்தையும் விட மேலானது. நீங்கள் ஜானகி அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.